நண்பர்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அதிரடியான அறிவிப்பை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்புமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க ஆஃபர்லாட் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலும் இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால அரசு வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கிற முடியும். தமிழக அரசு பொது போக்குவரத்தை நவீனப்படுத்துவதற்காகவும் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காகவும் 2000 புதிய ஏசி மின்சார பேருந்துகளை வாங்க போறாங்க. இதற்கான டெண்டர் அறிவிப்பு விரைவில் வெளியாக போகுதுங்க. இந்த டெண்டர் வெளியான 3 மாதங்கள்ல இந்த 2000 புதிய ஏசி மின்சார பேருந்துகளுக்கான பணிகள் தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கடந்த மாதம் 300 புதிய பேருந்துகளை தொடங்கி வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே டீசல்ல இயங்கக்கூடிய ஏசி பேருந்துகள் இருக்குதுங்க. இந்த பேருந்துகளுக்கான செலவு அதிகமா இருக்கிறதுனால மின்சாரத்தில் இயங்கக்கூடிய புதிய ஏசி பேருந்துகளை வாங்குறதுக்கு தமிழக அரசு திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்த அறிவிப்பு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வெளியே இருக்குங்க. தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. உலக தமிழ் மாநாட்டை தமிழக அரசு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடத்த போறாங்க. ஏற்கனவே 2010 கோயமுத்தூர்ல உலக தமிழ் பொது மாநாடு நடந்துச்சுங்க. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் 15 ஆண்டுகளா தமிழ் மொழிக்காக எந்த மாநாடும் நடத்தப்படவில்லை. தற்பொழுது தமிழக அரசு உலக தமிழ் மாநாட்டை அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. இதன் மூலமா உலகம் முழுக்க வாழுகிற தமிழர்களை இணைக்கிறதுக்கு இந்த மாநாடு பெரிதும் உதவும் அப்படின்ட்டு தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கான பணிகளையும் அவர்கள் தொடங்கியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து வெளியாயிருக்கு. மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களுடைய பணியிட மாறுதல் விண்ணப்பங்களை இனிமே ஆன்லைன்ல தான் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக HRMS எம்ப்ளாயி போர்ட்டலை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டல் மூலமா ஊழியர்கள் பணியிட மாறுதலுக்கு விண்ணப்பிக்கணும்னா ஒரு நிபந்தனையும் இருக்குங்க. அவங்க ஏற்கனவே பணிபுரியும் இடத்துல ஓராண்டு காலத்தை அவங்க நிறைவு செஞ்சா மட்டும்தான் இந்த போர்ட்டல் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். கூடவே இந்த போர்ட்டல் மூலமாக வரும் விண்ணப்பங்களை தமிழ்நாடு மின்சார வாரியம் பரிசீலித்து மாதந்தோறும் 10ஆம் தேதிக்குள்ள இந்த பணியிட மாறுதல் சம்பந்தமான உத்தரவுகளை வழங்குவாங்க அப்படிங்கிற அறிவிப்பையும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆஃபர்லாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிக்கு வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.